Hi, hello to everyone. Tamil software technologies. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா AutoCAD, SketchUp, Revit Architecture and MEP, Tekla, 3ds Max, Primavera, StatBro, வாஸ்து, சிம்பிளஸ், டேலி சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சேம் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். சேம் டெக்லால பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்போ மாடல் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு ரிப்போர்ட்ஸ், அதுக்கு டிராயிங்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். சேம் ஷார்ட்கட் வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கோம். சேம் டுடே வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேம் டிராயிங் யூஸ் பண்றது, நம்ம டிராயிங் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டிராயிங் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு, மேக்ஸிமம் அதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டுடே வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபால்ட்டா உங்க ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீன்ல ஜஸ்ட் நம்ம நார்மலா ஒரு பீம் காலம் மட்டும் தான் வச்சிருக்கோம், வேற ஒன்று பேஸ் பேட்டர்ன் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சேம் இதுக்கு உண்டான டிராயிங்ஸ் என்ன பண்றது, எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவோம் இப்போ பார்ப்போம். சேம் ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் மேனேஜர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் எல் பிக் பண்ணி அப்படின்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சேம் கண்ட்ரோல்+L கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் மேனேஜர் ஓப்பன் இருக்கா. சேம் இதில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டிராயிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் டிராயிங் ஒன்று இருக்கு. ஸோ அதே மாதிரி அசைன்மெண்ட் டிராயிங் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பிக் பண்ணிக்கலாம். சிங்கிள் போர்ட் டிராயிங்ஸில் ஒரு டிராயிங் மட்டும் இருக்கு. இப்போ அந்த டிராயிங் மட்டும் என்ன பண்ணணும், வியூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்பயும் போல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், வியூ ஆகும். அந்த டிராயிங், அந்த சிங்கிள் போர்ட் டிராயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகும். சரி, அது எதுக்கு உண்டானது டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, ஜஸ்ட் இதை நான் பேன் பண்ணி இங்கே அப்ளை. சரி, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலமுக்கு ஆர் வியூக்கு உண்டான சிங்கிள் போர்ட் டிராயிங். சரி, இதை வந்து என்ன பண்ணணும், நான் பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணணும், இல்லை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஷிஃப்ட்+P பிக் பண்ணீங்க அப்படின்னா டிராயிங் வந்து என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சேவ் பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேம் ஷிஃப்ட்+P பிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். சேம் கிரியேட் ஆகுதுங்களா, பிரிண்ட் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். சேம் இதில் போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன நேம் தேவையோ அந்த நேம் என்ன கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டெக் 1 2 3 நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இது வந்து என்ன இதை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரீட்டாக பிரிண்டரில் கனெக்ட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். இல்லை நான் பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை, இந்த டிராயிங் வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே பிக் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராயிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகணும். சரி, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. உங்களுக்கு இப்போ பிரிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரிண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம் எப்பயுமே. சேம் சேவ் ஆயிடுச்சுங்களா, சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அதுவே ஓப்பன் ஆகும். சேம் ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்கள் ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டயக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள எப்படி பார்த்தோமோ அதேமாதிரி பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். சரி, இப்படி வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், combine.pdf அப்படின்னு நம்ம என்னென்னா அந்த ப்ரொஃபைலில் பார்த்தோமோ அந்த ப்ரொஃபைல் கொண்ட டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிரியேட் ஆகும். ஸோ பிடிஎஃபாக மாற்றணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்+P பிக் பண்ணிவிட்டு அதில் வந்து போயிட்டு என்ன பண்ணலாம், பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் பிக் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக சேஞ்சஸ் ஆகிடும். சரி, தெரியுதுன்னு பார்த்தீங்களா, டெக்லா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன டயக்ராம் பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி வியூ ஆயிரும். ஸோ இதுமாதிரி உங்களுக்கு எத்தனை டைப் ஆஃப் டிராயிங்ஸ் தேவைப்படுதோ அந்த டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியூ பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்+P பிக் பண்ணீங்க அப்படின்னா இதுமாரி ஓப்பன் ஆகும். இதில் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் இது தேவையோ அதை மட்டும் பிக் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா பிரிண்டர் மட்டும் என்ன பண்ணலாம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், எப்பயும் போல பிரிண்டரில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A4 சைஸ் சீட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. சரி, அதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். A3 A1 A0 எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரி, இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அண்ட் பிடிஎஃப் ஃபைலாகவும் சேவ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்த்தோகோனல் டைமென்ஷன்ஸ் நம்ம வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த டிராயிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங்கில் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் G பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி வியூ ஆகும். சரி, இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஜீன் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணோன்னே பிக் டைமென்ஷன் பாயிண்ட்ஸ் கேட்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த எண்ணில் இருந்து இந்த எண்டு வரலும் எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், பிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டைமென்ஷன் சூஸ் பண்ணுவோம்ல அதுமாரி தான் உங்களுக்கு ஜிங்கிறது ஆர்த்தோகோனல் டைமென்ஷன். ஸோ அதேமாரி உங்களுக்கு ஃப்ரீ டைமென்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்பயும் போல F கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கேருந்து இது வரலும் தேவையோ அது வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம், எனக்கு இது வரலும் தேவைப்படுது அப்படின்னா ஸோ அது வரலும் என்ன பண்ணலாம், நீங்கள் பிக் பண்ணி ஜஸ்ட் பிக் பண்ணி அப்படின்னா மிடில் மவுஸ் மட்டும் பிக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதுமாரி சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கிரியேட் ஆயிரும், பட் சேவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே கை எடுத்துட்டீங்க அப்படின்னா மிடில் மவுஸ் மட்டும் பிக் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு சேவ் ஆகும் அந்த ஃபைல் வந்து. ஸோ இதில் 200 ஆர்த்தோகோனல் டைமென்ஷன் எடுத்துட்டோம். சேம் இங்கேருந்து நீங்கள் ஃப்ரீ டைமென்ஷன் கொடுத்துட்டு நம்ம 400 எடுத்துருக்கோம். சேம் இதுமாதிரி பார்த்தீங்க என்ன பண்ணலாம், நீங்கள் டைமென்ஷன் எப்படி நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் ரைட் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். ஸோ அதேமாரி இந்த போல்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவுட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னு ஜஸ்ட் பீம் பிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு போர்டரில் சேவ் ஆகும், தெரியுதுங்களா.
சேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போல்டரில் உங்களுக்கு சேவ் ஆகும் டெக்லா சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. சேம் அகைன் ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்க கலரில் தான் வரும். சரி ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் இருந்துச்சு, இப்போ என்ன ப்ளூ கலர்ல இருந்துச்சு, இப்போ பிளாக்ல இருக்கு. சேம் ஃபுல் போல்டரில் வேணும் அப்படின்னா பிஏ பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஜஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வியூஸ்க்காக தான். சரி இதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நம்ம மேக்ஸிமம் இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி சிங்கிள் போர்ட் டிராயிங், அசம்பிளி டிராயிங்ஸ், அதே மாதிரி அதை வியூ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க அனோடேஷன்ஸ், இந்த டைமென்ஷனிங் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சம் டீடைல் வியூ, செக்ஷன் வியூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக. சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங்கில் நம்ம பேசிக்காக ஒரு 4-5 கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கமெண்ட்ஸில் பேசிக்காக நம்ம அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் எல்னா என்ன, ஷிஃப்ட் ப்ளஸ் பி பிடிஎஃப் ஃபைலாக சேவ் பண்ணுறது, ப்ளஸ் ஜி அண்ட் ஃப்ரீ டைமென்ஷனுக்கு எஃப், பார்டருக்கு பார்த்தீங்கன்னா பி அண்ட் ஆர்த்தோ டைமென்ஷனுக்கு ஜி. ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாடல் எப்படி வியூ பண்ணுறது, அந்த மாடல் கொண்டான ஷார்ட்கட்ஸ், ப்ளஸ் அந்த மாடல் எப்படி செக் பண்ணுறது, அது மாடல் கொண்டான செக்கிங் வீடியோஸ் அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் பையாக போட்டிருப்போம். பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் நார்மலாக யூஸ் பண்ணுற காமன் கமெண்ட்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரெண்டரிங்ல ஒரு ஃப்ரேம் ஒரு பீம் காலம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி ஒயர் ஃப்ரேம்ல மாத்துறது, இல்லை சேரடா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்லி தந்துட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கா, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதே மாதிரி ஸ்னாப்பிங் டூல்ஸ் எப்படி இருக்கு, ஸ்னாப்பிங் டூல்ஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ ஆகும். சேம் திருப்பி தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்பயுமே இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் இது சேவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கும். தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நோ கொடுத்தலாம். இது எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது வந்து டெக்லாங்கிற மாடல் ஃபோல்டரில் உங்களுக்கு சேவ் ஆயிரும் டிஃபால்ட்டாகவே. சேம் அகைன் க்ளோஸ் ஆன வாட்டி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல உங்களுக்கு நம்ம நார்மல் டிராயிங் வந்து கிரியேட் ஆயிரும். இதில் நீங்கள் என்னென்ன டிராயிங்ஸ் தேவையோ அந்த டிராயிங்ஸ் என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். போல்ட்டில் வெல்டிங் என்னென்ன தேவைப்படுச்சோ எல்லாமே அப்ளை பண்ணிட்டு சிங்கிள் பார்ட் டிராயிங், அசம்பிளி டிராயிங், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு 5 கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். சேம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற என்ன மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் எனக்கும் தெரியும், உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும் என்னால. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் வந்து பெல்லில் ஆளுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். சேம் ப்ளஸ் சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். ஸோ அதில் வந்து பெல்லுங்கிறதுல ஆளும் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.